பொறாமை. காட்டின் அடர்ந்த பகுதியில் பசுமையான மரங்கள், புல்வெளிகள் மற்றும் குளிர்ந்த நீரோடைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய கிராமம் இருந்தது. இந்த காட்டில் பல வகையான விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் இந்த கதை பொறாமையால் தூண்டப்பட்ட ஒரு நீண்ட பயணத்தை பற்றியது. காட்டின் மையத்தில் சிங்கராஜன் என்ற பெருமை மிக்க சிங்கம் வாழ்ந்து வந்தான். அவனது கம்பீரமான தோற்றமும் உரத்த கர்ஜனையும் காட்டின் அனைத்து விலங்குகளையும் அவனை மதிக்க வைத்தன. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், நரிநாதன். நரிநாதன் புத்திசாலித்தனமும் தந்திரமான பேச்சும் கொண்டவன். அவனது புத்திசாலித்தனத்தால் காட்டில் பல பிரச்சனைகளை தீர்த்து விலங்குகளிடையே புகழ் பெற்றிருந்தான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது. நீரோடைகள் வறண்டு உணவு கிடைப்பது அரிதாகியது. நரிநாதன் தன் புத்திசாலித்தனத்தால் மறைத்திருந்த ஒரு நீரோடையை கண்டுபிடித்து விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பகிர்ந்து கொடுத்தான். விலங்குகள் அனைத்தும் நரிநாதனை பாராட்டின. நரிநாதன் இல்லையென்றால் நாம் இந்த வறட்சியை தாங்கி இருக்க முடியாது என்று மான் கூறியது. சிங்கராஜனின் வலிமை முக்கியம், ஆனால் நரிநாதனின் புத்தி இப்போது நம்மை காப்பாற்றியது என்று குரங்கு கூறியது. இதை கேட்ட சிங்கராஜனுக்கு மனதில் ஒரு பொறாமை தீப்பற்றி எரிந்தது. நான் காட்டின் அரசன், ஆனால் இந்த நரி ஏன் இவ்வளவு புகழ் பெறுகிறான் என்று அவன் எண்ணினான். சிங்கராஜன் தனது பெருமையை மீண்டும் நிலைநாட்ட விரும்பினான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய விழா நடைபெற்றது. அனைத்து விலங்குகளும் கூடி தங்கள் திறமைகளை காட்டின. சிங்கராஜன் தன் கம்பீரமான கர்ஜனையால் அனைவரையும் அசர வைத்தான். ஆனால் விழா முடிவில் நரிநாதன் ஒரு கதை சொல்லத் தொடங்கினான். அவனது கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததால் விலங்குகள் அனைத்தும் அவனை சுற்றி கூடி மறுநாள் கதை சொல்ல வேண்டுமென்று கேட்டன. சிங்கராஜனுக்கு இது பொறுக்கவில்லை. நான் காட்டின் அரசன், ஆனால் இந்த நரி என்னிடத்தை பறிக்கிறானா என்று அவன் மனம் கொதித்தது. அவன் ஒரு தந்திரமான திட்டம் தீட்டினான். நரிநாதனை இந்த காட்டிலிருந்து விரட்டினால் நான் மட்டுமே மையப்புள்ளியாக இருப்பேன் என்று எண்ணினான். சிங்கராஜன் நரிநாதனை ஏமாற்ற ஒரு திட்டம் தீட்டினான். அவன் நரிநாதனிடம் சென்று, நண்பா, காட்டின் மறுமுனையில் ஒரு மந்திர பழம் உள்ளது. அதை உண்டால் உன் புத்திசாலித்தனம் இன்னும் பல மடங்காக அதிகரிக்கும் என்று போய் கூறினான். நரிநாதன் சிங்கராஜனை நம்பி அந்த பழத்தை தேடி பயணப்பட்டான். ஆனால் அந்த பகுதியில் ஆபத்தான முதலைகள் வாழ்ந்தன. நரிநாதன் அங்கு சென்றபோது ஒரு முதலை அவனை தாக்க முயன்றது. நரிநாதனின் புத்திசாலித்தனத்தால் அவன் ஒரு மரத்தில் ஏறி தப்பித்தான். ஆனால் அவனுக்கு சிங்கராஜனின் திட்டம் புரிந்துவிட்டது. அவன் திரும்பி வந்து, சிங்கராஜா, நீ கூறிய இடத்தில் மந்திர பழம் இல்லை, மாறாக ஆபத்து மட்டுமே இருந்தது என்று கூறினான். சிங்கராஜன் முதலில் தன் தவறை மறுத்தான். ஆனால் நரிநாதனின் புரிந்து கொள்ளும் பார்வையும் அவனது உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தும் சிங்கராஜனை மனமறந்து செய்தன. ஒரு நாள் காட்டின் விலங்குகள் அனைத்தையும் கூடியிருந்த போது சிங்கராஜன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். தன் பொறாமையால் ஊந்தப்பட்டு நரிநாதனை ஆபத்தில் தள்ளினேன், என்னை மன்னியுங்கள் என்று கூறி தலை குனிந்தான். நரிநாதன் பெருந்தன்மையுடன், சிங்கராஜா, உன் வலிமையும் என் புத்தியும் இந்த காட்டின் பொக்கிஷங்கள். நாம் ஒருவரை ஒருவர் பொறாமைப்பட்டால் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று கூறினான். காட்டின் மற்ற விலங்குகளும் இதை ஆமோதித்து இருவரையும் ஒரு நல்ல பாடம் கற்றதற்காக பாராட்டின. அன்று முதல் சிங்கராஜனும் நரிநாதனும் மீண்டும் நெருங்கிய நண்பர்களாயினர். சிங்கராஜன் கம்பீரமும் நரிநாதனின் புத்திசாலித்தனமும் இணைந்து காட்டை மேலும் செழிப்பானதாக மாற்றியது. பொறாமை ஒரு அழிவு விதை என்றும் நட்பு ஒற்றுமையும் அதை வெல்லும் என்று காட்டு விலங்குகள் அனைத்தும் புரிந்து கொண்டன.